Hi students, இன்னைக்கு வந்து ஜாவால ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாட்டிக்கில் வந்து நமக்கு 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் கிளாஸ்னால் என்ன. சரி, இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போது ஒரு நார்மல் வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து தனித்தனியாக மெமரி வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அதே ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரே இடத்துல தான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கும். ஒன்லி ஒன் காப்பி ஆஃப் ஏ ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் வந்து அதுக்கான மெமரி தான் வந்து அலோகேட் ஆகும். ஸோ 2 ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நார்மல் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, அதே ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் கேட்கும்போது நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதும். இது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் இண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நார்மல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதுக்கு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கவுண்டர் அப்படிங்கிற ஒரு சேம் நேமில் இருக்குன்னா இது என்னது, கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்குது அப்படின்னா இது கன்ஸ்ட்ரக்டர். சரியா, அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் கவுண்டோட வேல்யூவை ஜஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா, கவுண்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு டைம் கவுண்டர் கால் ஆச்சு அப்படின்னா 0 வந்து 1 ஆயிரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒன்று தான் எழுதியிருக்கேன், ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அப்புறம் நார்மலாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் கிளாஸுக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கால் ஆகிடும்ல. நார்மல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் என்ன ஆகும், கவுண்டர் ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறதுக்கு நியூ கவுண்டர். அப்போ நேராக இங்கே வரும், கவுண்டருக்கு வந்துட்டு ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் 1க்கு, ஸோ ஆப்ஜெக்ட் 1க்கு கவுண்ட். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் 1க்கான கவுண்டு தனியாக இருக்குது. அப்போ என்னாகும், வேல்யூ இப்போ ++1 இருக்குமா. அடுத்த ஆப்ஜெக்ட் 2க்கு கவுண்டர் செக் பண்ணும்போது இது போகும். இப்போ ஆப்ஜெக்ட் 2க்கு என்னாகும், தனியாக ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகி 1 ஆகிடும். அடுத்த ஆப்ஜெக்ட் 3 நேராக இங்கே போகும். ஸோ ஆப்ஜெக்ட் 3க்கான ஒரு கவுண்டு வேரியபிள் இதாகி அங்கே அந்த வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், 0 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போது ஒவ்வொரு டைமும் நான் கவுண்ட் பிரிண்ட் பண்ண சொன்னால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 1 1 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இது வந்து நார்மல் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருந்தால். இதே நமக்கு அந்த கவுண்டை நான் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணல. ஜஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்குறதுக்கு இன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு போகும்போது நேராக எங்கே போகும், கவுண்டருக்கு போகும். அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்னாலே நமக்கு ஒன்லி 1 காப்பி தான். அப்போ ஆப்ஜெக்ட் 1 வரும்போது கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வேல்யூ என்ன ஆகிருக்கும், உள்ளே வரும், வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், அதை பிரிண்ட் ஆகும். ஸோ கவுண்ட் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 2 வரும்போது நேராக இந்த இடத்துல வருது, பட் இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கான மாதிரி தனித்தனி காப்பி க்ரியேட் ஆகாது, ஒரே ஒரு காப்பி. அப்போ நேராக ஆப்ஜெக்ட் 2வும் யார் தான் ரெஃபர் பண்ணுவாங்க, இதே கவுண்ட்டு தான். அப்போ ஆல்ரெடி இருந்த 1 வேல்யூ இப்போ 2ஆக இருக்கும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 2 அந்த வேல்யூவை பிரிண்ட் ஆகும். இப்போ 2 பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஜெக்ட் போகும்போதும் ஆப்ஜெக்ட் 3 அப்படிங்கிறதும் இதே கவுண்ட்டை தான் ஷேர் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இருந்த 2 இப்போ என்ன ஆகிருக்கும், 3 ஆகிருக்கும், அந்த 3 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு அவுட்புட் இங்கே என்ன வந்திருக்கும், 1 2 3. டிஃப்ரென்ஸ் புரியுதா. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா ஒரே ஒரு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி காப்பி க்ரியேட் ஆகும். ஸோ கவுண்டோட வேல்யூ ஒவ்வொரு கவுண்ட்டும் 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அவுட்புட் இந்த மாதிரி வந்தது. அதே ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தால் ஒரே ஒரு காப்பி தான், நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் ஒரு காப்பி தான் க்ரியேட் ஆகும். அப்போ அது அந்த சேம் பிளேஸில் தான் போய் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த இடம் தான் 1 2 3 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா, ஒரே ஒரு கவுண்ட் வேரியபிளில் 3 ஆப்ஜெக்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரே ஒரு காப்பியை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதான் வந்து நார்மல் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரியா, ஸோ லாஸ்ட் என்ன வேல்யூ நீங்கள் கவுண்டரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ கவுண்ட், அதில் தான் அதான் வந்து ஃபைனலைஸாக இருக்கும். சரி, இதை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இதே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு மெத்தட் இங்கே இருக்குது. ஸ்டாட்டிக் மெத்தடில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோமே, இப்போது 2 ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நார்மலாக கிளாஸ் மேத் அப்படின்னு ஒரு மேத்தில் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஆர்குமெண்ட்டை கெட் பண்ணிக்கிறேன். அதில் ஜஸ்ட் என்ன பண்ணுது,
என்ன டேட்டா கெட் பண்ணியிருக்காங்களோ அதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால தான் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன டேட்டா டைப்போ அதை ஃப்ரண்டில் கொடுத்துருக்கேன். இன்ட் வாய்டுனா ரிட்டன் நத்திங். நான் ஏதாவது டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதை ப்ராசஸ் முடித்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதோட டேட்டாவை இங்கே நான் மென்ஷன் பண்ணணும். சரி, அடுத்து நான் இது ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தட். அப்புறம் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸுக்குள்ளே தானே இந்த மெத்தட் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக மேத்துக்கு எம்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு நியூ மேத், அந்த எம்மை யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன். எம் டாட் ஸ்கொயர் ஆஃப், ஸ்கொயருக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேமா, பாஸ் பண்ணணும் தான். நான் அந்த வேரியபிளை நான் இங்கே 5ன்னு பாஸ் பண்ணுறேன். இந்த 5 நேராக இங்கே போகும், இந்த எக்ஸில் போகும். 5 × 5 அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணி 25 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நேராக இங்கே வரும். மெத்தடை யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ 25 ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். உனக்கு பிரிண்ட் ஆகும்போது 25 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். இது வந்து நார்மல் மெத்தட். இதே இதில் ஸ்டாட்டிக் மெத்தடில் என்ன வேரியன்ட் மட்டும் பாருங்கள். நான் வந்து இன்ட் ஸ்கொயருக்கு முன்னாடி மட்டும் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் எழுதினாலே ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும் போது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நான் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தனியாக க்ரியேட் பண்ணல. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கும்போது எனக்கு தனியாக கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. டைரெக்டாக நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாட்டிக் மெத்தடை டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ டைரெக்டாக நான் எப்படி கால் பண்ணிக்கலாம், இங்கே இன் ரிசல்ட் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் என்னது மேத் டாட் ஸ்கொயர், அந்த மெத்தட் நேமை டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே போகுது, வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ரிசல்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ நார்மலாக ஒரு மெத்தட் கால் பண்ணும்போது எனக்கு அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இன்வோக் பண்ண முடியும், எம் டாட் ஸ்கொயர். பட் ஸ்டாட்டிக்காக இருந்தால் டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், அந்த மெத்தடை கால் பண்ண முடியும். சரியா? ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த டைரெக்டாக மேத் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். சரியா? இதான் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து திஸ்ஸோ சூப்பரோ வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல cannot access instance variable or methods. அப்புறம் திஸ் அண்ட் சூப்பர் கீவேர்ட் cannot be used in ஸ்டாட்டிக்கில் இருந்தால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமில் என்ன தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்டாட்டிக் பிளாக். நார்மலாகவே நம்ம எக்ஸிக்யூஷன் மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், மெயின் மெத்தட்லேருந்துன்னு பார்த்துருப்போம். பட் நான் இப்போ ஒரு பிளாக்கை ஸ்டாட்டிக்னே டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன எக்ஸிக்யூட் ஆகிடும், ஸ்டாட்டிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதான் ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் லோட் ஆகும்போதே எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். நார்மலாக ஸ்டாட்டிக் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். when the class is loaded into memory. சரியா? அப்போ ஒரு மெமரியில் கிளாஸ் லோட் பண்ணும்போதே எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் பிளாக். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன்ஸ் when the class is first loaded. ஒருக்காக தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். பிஃபோர் எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஆர் கிரியேட்டட் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆர் கால்டு. வேறு என்ன விஷயம் அதில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது முன்னாடியோ ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸிக்யூட் ஆகிடும், ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் பிளாக்கோட மெயின் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக. சரி, இங்கே கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஸ்டாட்டிக் இன்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாட்டிக் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜஸ்ட் ஸ்டாட்டிக்னு மட்டும் எழுதி ஒரு ஓப்பன் க்ளோஸ், ஒரு பிளாக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூ அப்படிங்கிற ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இதுக்காக தான் ஸ்டாட்டிக் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். அதை ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாக் தான் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அடுத்த நார்மலாக ஒரு
ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதுகிறேன். ஸ்டாட்டிக் வாய்டு டிஸ்பிளே அடிக்கிற ஒரு மெத்தட் எழுதுகிறேன். எழுதிட்டு அதில் அந்த வேல்யூ என்ன வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாட்டிக் மெத்தடை எப்படி கால் பண்ணலாம், டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி என்னால் கால் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் டாட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணுறேன். ஸோ இங்கே வருது. ஸோ அது வந்து என்னாகும், வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் இன்வோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளாஸ் லோட் ஆகுது. லோட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகிடும், ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற லைன் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக் பிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுல. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் லோட் ஆகும்போதே ஸ்டாட்டிக் பிளாக் வந்து லோட் ஆகிடும். ஸோ அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆகிடும். ஸ்டாட்டிக் பிளாக் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம், ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்காக நார்மலாக வந்து ஸ்டாட்டிக் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா. ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அதை வந்து இன்வோக் பண்ணலாம். இதான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ். ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து நெஸ்டட் ஸ்டாட்டிக் கிளாஸ். அவுட்டரில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ கிளாஸ் அவுட்டர்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். எப்போவுமே இன்னர் கிளாஸாக தான் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ கிளாஸ் இன்னருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணால் அது ஸ்டாட்டிக் கிளாஸ். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவுட்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா. ஸோ இப்போ வந்து பப்ளிக் கிளாஸ் ஸ்டார்ட் வாய்டு மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி இன்னர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்டர் டாட் இன்னர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது இந்த இன்னர் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் கிளாஸ் எந்த அவுட்டர் கிளாஸுக்குள்ளே இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதணும். அவுட்டர் டாட் இன்னர், அப்புறமா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ அவுட்டர் டாட் இன்னர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். இது மட்டும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸ்டாட்டிக் எப்போவுமே ஒரு கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த கிளாஸுக்குள்ளே அது இருக்குதோ அதோட கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டு அவுட்டர் டாட், அப்புறம் அந்த ஸ்டாட்டிக் கிளாஸோட கிளாஸ் நேம் போட்டு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஓபிஜே யூஸ் பண்ணி நான் அந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறேன். இதில் நம்ம ஸ்டாட்டிக்கு வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஒரு அவுட்டர் கிளாஸுக்குள்ளே இருக்கோ அதில் இருக்கக்கூடிய நார்மல் வேரியபிளையோ மெத்தடையோ அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்குது, இங்கே அவுட்டருக்குள்ளே ஒரு நார்மல் வேரியபிள் இருக்குது, இல்லை ஒரு நார்மல் மெத்தட் இருக்குன்னா அதை எதால் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து இதே ஸ்டாட்டிக் இல்லாமல் இருந்துன்னு வைங்க, ஸ்டாட்டிக் இல்லாமல் நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எரர் வரும், உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறனால தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. சரியா. ஸோ எதான் சொல்லியிருக்கேன், இட் கேன் ஆக்சஸ் த ஸ்டாட்டிக் மெம்பர் ஆஃப் தி என்க்ளோசிங் கிளாஸ். ஸோ எந்த கிளாஸுக்குள்ளே இருக்கோ அதோட ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் தான் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையோ மெத்தட்ஸையோ அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதான் வந்து ஸ்டாட்டிக் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடை இன்வோக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னது, ஸோ அந்த என்க்ளோசிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை தான் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையோ மெத்தடையோ அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இதான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் என்ன, ஸோ சேம் காப்பி வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சேம் காப்பி க்ரியேட் ஆகும். அது வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஒரு மெத்தடுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் கீவேர்டு இருந்தால் அது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதை வந்து நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இதில், ஆப்ஜெக்ட் தனியாக க்ரியேட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, அப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து இங்கே பாஸ் கிடையாது. ஆனால் திஸ்ஸோ சூப்பர் கீவேர்டோ யூஸ் பண்ண முடியாது. அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் பிளாக்னால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கிளாஸ் லோட் ஆகும்போதே ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாட்டிக் பிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ்னால் ஒரு அவுட்டர் கிளாஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். சரியா, பண்ண முடியாது. சரியா, இதெல்லாம் தான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் இன் ஜாவா. ஸோ நார்மலாகவே எப்போவுமே ஒரு ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம்ல ஜாவாவில், என்னது மெயின் மெத்தடில் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட் இன் மெயின் மெத்தட், அதனால தான் நம்ம மெயினுக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஜேவிஎம் மிஷின் வந்து வித்தவுட் க்ரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதனால் கால் பண்ணுது அப்படின்னா அது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கிறதுனால தான். சரி, அப்போ மெயின் மெத்தட் நம்ம தனியாக இன்வோக் பண்ணுறதுக்கு அது என்ன கிளாஸில் இருக்கோ அது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியெல்லாம் இன்வோக் பண்ண மாட்டோம். டேரெக்டாக அது மெயின் மெத்தட் ரன் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெயின் மெத்தடை ரன் பண்ணதில்லை. ஸோ எதனால் அப்படின்னா அது ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால தான் ஜேவிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரன் பண்ண முடியுது. சரியா.
ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ ஸ்டாட்டிக்னா ஹெட்டிங் போட்டு நீட்டாக. ஸோ நான் வந்து 2 கம்பேரிசன் வந்து கொடுத்துருப்பேன் சரியா. நார்மல் வேரியபிள்னால் எப்படி இருக்கும், ஸ்டாட்டிக். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதும்போது ஒன்லி ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் பிளாக் அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகேவா? தேங்க்யூ.